இந்தியாவில் மும்பையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல போகிற உண்மை சம்பவம் இது. எப்படின்னு கண்டா வந்து ஒரு 13 வருஷத்து பாய், அவர் பேர் வந்து திலக் மேத்தான்னு சொல்லுவோம். திலக் மேத்தான்னு சொல்லக்கூடிய பாய் என்ன செய்கிறான்னு கண்டால், ஒரு நாள் தண்ட மாமாட வீட்டுக்கு பொம்பே சிட்டியில் தான் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போயிட்டு இருக்கிறார் மாமாட வீட்டுக்கு. அது வீக்கெண்ட்ஸ் வந்து. ஸோ அங்கே போயிட்டு காலில் இருந்து அந்த படம் மட்டும் இருந்தவர் என்ன செய்கிறாருன்னு கண்டால் திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறார். வந்தால் தான் ஞாபகம் வருது, அடடா தான் கொண்டு போன புக்கை வச்சுட்டு வந்துட்டேனே, இந்த புக் எனக்கு தேவையே இந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஆகவே இந்த புக் எனக்கு அவசரமாக கிடைச்சாகணும்னு சொல்லிவிட்டு மாமாவுக்கு கால் பண்ணி சொல்கிறார். இப்படி தான் செய்து மாமா எனக்கு இதை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த புக்குன்னு சொல்லி போட்டு. அப்போ அவர் சொல்கிறார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த பொம்பே டிராஃபிக் சொல்லுக்கும் சாமான் உனக்கு வந்து சேராது, நீங்கள் கூரியர் சர்வீஸில் போட்டு விடுங்களேன்னு சொல்கிறார். அப்படி இருந்தாலுமே உனக்கு இன்றைக்கு வந்து கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்கும் சொல்லி போட்டு சொல்கிறார். இப்போ இவனுக்கு ஒரே யோசனை, என்னடாப்பா இது, ஒரு சிட்டி உள்ளுக்கும் தண்ட தேவையான சாமானை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி இப்போ எனக்கு மாதிரி எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கூரியர் சர்வீஸ் ஒன்று உருவாகும் என்று கண்டால், அவசரமாக கொண்டு போய் கொடுக்கக்கூடியது ஒன்று உருவாகும் என்று கண்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டு யோசிக்கிறான். யோசிச்சு கொண்டு அப்படியே வீட்டுக்கு வெளில வர்ற நேரம் டப்பா வாலாஸ்ன்னு மும்பை சிட்டியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 134 வருஷமாக அவங்க இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவங்களோட என்ன வேலைன்னு கண்டா வந்து, அங்கே மும்பையில் உள்ளவங்கெல்லாம் ஆஃபீஸுக்கு காலங்காத்தால அவசரத்தில் போயிட்டுருவாங்க. இவங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னு கண்டா வந்து, இவங்க வீடு வீடாக போயிட்டு கலெக்ட் பண்ணி ஒரு காட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வச்சு தள்ளி கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்துருவாங்க. கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த டப்பாஸ் எல்லாத்தையும் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி காட்டில் வச்சு கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுக்கு. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு ஒருத்தரும் பேமெண்ட் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இது அவங்க ஒரு தொழிலாக செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு ஆள் தள்ளி கொண்டு போகிறத பார்க்குற நேரம் இவருக்கு யோசனை வருது, இவங்க மட்டும் இவ்வளவு டிராஃபிக் இருந்தும் எப்படி அப்பா வந்து சிறிய நேரத்தில் கொண்டு போயிட்டு இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே என்று சொல்லி போட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு கண்டால் அந்த டப்பா வாலாஸ் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கதைக்கிறார். கதைச்சால் விளங்குது என்னான்னு கண்டால், இவங்கள சிஸ்டத்துக்கு ஒரு கூரியர் சர்வீஸ் வரும்னு கண்டால் குறைஞ்ச நேரத்தில் இதை வந்து கொண்டு போயிட்டு சேர்க்கலாமா, விதின் 24 ஹவர்ஸில் எல்லா விஷயத்தையும் அதாவது டெலிவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கிடலாமே, பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்குமேன்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால் யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால் தந்தை கிட்ட போயிட்டு சொல்றார், தந்தை இப்படித்தான் செய்தி வந்து நான் இப்படி ஒரு செய்தி அனுபவத்தை கண்டிருக்கிறேன். ஆகவே இந்த பிரச்சனைக்கு ஓவர் கம் பண்ணோம்னு கண்டால் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கூரியர் சர்வீஸ் ஒன்றை உருவாக்குவோம் என்று கண்டால் இதில் என்ன செய்யலாம் என்று கண்டால் எங்களுக்கு ஒரு சக்ஸஸை பார்க்கலாம். இவ்வளவுக்கும் 13 வருஷத்துக்குள்ள, எத்தனை வருஷம், 13 வயசு பாய் தன்னை தந்தை கிட்ட சொல்றார். தந்தை சொல்றார், நீ எடுத்திருக்கிற தகவல்கள் பத்தாது மகனே, நீ என்ன செய்யணும்னு கண்டால் வந்து நீ போயிட்டு இன்னும் நிறைய தகவல்கள் தேவை உனக்கு, இதை பற்றி ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறதுண்டாலும் சொல்லி போட்டு இப்போ என்ன செய்கிறாருன்னு கண்டா வந்து டப்பா வாலாஸ் கிட்ட மறுபடியும் போயிட்டு பேசி என்ன செய்கிறாருன்னு கண்டால் அவங்களோட சேர்மன், அதாவது அதில் அந்த குரூப்போட பிரசிடெண்ட்டை போயிட்டு என்ன செய்கிறாருன்னு கண்டா சந்திச்சு ஒரு டிஸ்கஷன் வச்சு பெர்மிஷன் வாங்குறார். ஒரு 15 நாளைக்கு இவங்களோட சேர்ந்து நானும் என்ன செய்கிறேன்னு கண்டால் வேலை செஞ்சு இவங்ககிட்ட இருந்து முழுமையாக இந்த சிஸ்டம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுன்றதை படிச்சு கொள்றதுக்குன்னு சொல்லி போட்டு பெர்மிஷன் வாங்கி கொண்டு இவர் 15 நாள் திருப்பியும் சொல்றேன் 13 வருஷத்து பாய் போயிட்டு என்ன செய்யறாருன்னு கண்டா அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறார். செஞ்சு இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றதை படிச்சு கொண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னு கண்டால் பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் சொல்லி போட்டு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி என்ன செய்கிறாருன்னு கண்டால் இந்த டப்பா வாலாஸோட உதவிகளையும் எடுத்துக்கொண்டு கூரியர் சர்வீஸை மூலம் பார்சல்ஸை டெலிவர் பண்ண ஆரம்பிக்கிறார். 6 மாசத்துல கிட்டத்தட்ட 1,30,000 பார்சல்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு கண்டால் இந்த பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் சொல்ற கம்பெனியால அந்த 13 வருஷத்து பாய் கம்பெனியால டெலிவர் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அடுத்த கட்டம் பார்க்கிறார் என்னன்னு கண்டா இதை இன்னும் டெவலப் பண்ணுமே என்று சொல்றதுக்கு என்ன செய்யறாருன்னு யோசிக்கிறார். மற்ற நாடுகள்ல எல்லாம் எப்படி நடக்குது இந்த விஷயம் சொல்றது எல்லாத்தையும் பார்க்கிறேன். அப்ப அவருக்கு படுகுது என்னன்னு கண்டா வந்து
ஒரு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டு பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் சொல்ற பேர்ல என்ன செய்யறாரு, ஒரு மொபைல் ஆப்பையும் டெவலப் பண்ணி இப்ப என்ன செய்யறாருன்னு கண்டால் வந்து அதை இன்னும் விரிவுபடுத்தி செஞ்சு கொண்டு போறார். ஒவ்வொரு வீக்கெண்ட்ஸும் என்ன செய்வார்னு கண்டால் இந்த 13 வருஷத்து பாய் அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கக்கூடியவராகவும் புதிய பிஸ்னஸ் ஐடியாஸை டெவலப் பண்ணக்கூடியவராகவும் அதன் மூலம் தன்னை கம்பெனியை வளர்த்து கொண்டு போகக்கூடியவராகவும் இருக்கிறார். இந்த பிஸ்னஸ் சக்சஸை பார்த்ததும் என்ன செஞ்சாருன்னு கண்டா இந்த பாய்டு மாமா என்ன செஞ்சாருன்னு அவர் வேறொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவது அடடா இந்த நல்ல ஒரு ஃபியூச்சர் இந்த கம்பெனிக்கு தெரியுதுன்னு சொல்லிவிட்டு அவர் தன்னை தொழிலை விட்டுட்டு என்ன செய்யறாருன்னு கண்டா இந்த பாய்ட கம்பெனிக்கு சிஇஓவாக வந்து சேர்றார். கம்பெனிக்கு இந்த பாய் இவ்வளவுக்கும் ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறார், தண்ட படிப்பு விஷயங்கள்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே நேரம் தண்ட கம்பெனியையும் அழகான முறையில் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் 2020 டார்கெட் என்னன்னு கண்டா வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பார்சல்ஸ் என்ன செய்யப்படணும் கண்டால் டெலிவர் பண்ணப்படணும். அதே நேரம் எதிர்வருகின்ற சில ஆண்டுகளுக்குள்ளுக்கும் முழு இந்தியாவுக்கும் இது என்ன செய்யணும் கண்டால் வந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அவங்களோட சேவையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி போட்டு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஸோ ஒரு விஷனோடு என்ன செய்யறாருன்னு கண்டால் இந்த வயசுல இருந்து வேலை செய்கிறார். இது எங்கிருந்து கிளிக் ஆகிச்சு அந்த பாய்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு கண்டா அவருக்கு என்ன நடக்குதுன்னு கண்டா வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு பிரச்சனைகள் என்ன செய்யும் கண்டா எப்பவுமே எங்களுக்கு என்ன செய்யணும் புதிய ஒரு பாடத்தை சொல்லித்தரும், அதே நேரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக இவர் என்ன செஞ்சாண்டா சரியாக ஐடென்டிஃபை பண்ணார். எஸ், இவரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலும் கண்டால் இதை ஒரு பெரிய ஒரு பிசினஸாக மாற்றலாம்னு சொல்லி போட்டு விளங்கினார், ஆரம்பிச்சார், செஞ்சு கொண்டு போறார்.